இந்த இடத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஊருக்காக ஆண்டவரை சேர்த்திருக்கிறோம். சங்கீதம் 65 அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, எதத்தை கேட்கிறவரே நாம் சொன்ன யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபத்தை கேட்கிறவர் என்று நம்முடைய ஆண்டவரை கூறியிருக்கிறது. இந்த நாளிலே சாதாரணமா ஜெபித்த தேவ பிள்ளைகளுடைய அந்த சிம்பிள் பிரேயருக்கு ஆண்டவர் எப்படி உடனடியா பதில் கொடுத்தாருங்கிறத ஒரு சில காரியங்கள நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்குள்ள நான் சொல்றேன். கர்த்தர் இந்த வாக்கியங்களை ஆசீர்வதிப்பார். வேத வாக்கியங்களை முதலாவது நீங்க நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே சிம்சோன் ஒரு சின்ன ஜெபம் தான் சொல்றாரு. ஆண்டவரே, என்னுடைய 2 தங்களுக்காக நான் பெலிஸ்தரை பழிவாங்கும் பொழுது என்னை நீர் திரும்பவும் பலப்படுத்தும், இந்த ஒரு விஷயம் மாத்திரம் உதவி செய்யவும் கேட்கிறேன். ஒரு சின்ன ஜெபம் தான். பத்திரிக்கை அவனை அங்க வேடிக்கை காட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி ஒரு மனதுருக்கத்தோட மனம் திரும்பிய இருதயத்தோட சிம்சோன் ஒரு ஜெபத்தை இறந்துக்கிறாரு. உடனே அவனுக்கு இழந்த பலனை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். அங்கே அவன் பெரிய காரியத்தை செய்வதாக நம்ம பார்க்கிறோம். இந்த கால வேளையில நம்ம கூட ஏதாச்சும் நம்ம இழந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம வருஷத்துல இல்லை. அந்த சிம்சோனை போல நாமும் கர்த்தரை நோக்கி ஒரு விஷயம் மாத்திரம் இறங்க மாட்டேங்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்தின விஷயத்துக்கெல்லாம் மன்னிங்க, ஒரு விஷயம் எனக்கு திரும்பவும் உதவி செய்யுங்க நீங்க நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய இழந்த காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப, அது பலனா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், அது ஆசீர்வாதங்களா இருக்கலாம், அது தேவ கிருபையா இருக்கலாம், எதுவா இருந்தாலுமே நம்ம எதை இழந்தோன்னு வருத்தப்படுறோமோ அதெல்லாம் திரும்ப கொடுத்த கர்த்தர் போதுமானதா இருக்கிறார். யோபுக்கு அவர் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போல யோவேல்ல கூட எழுதப்பட்டிருக்கிறது, இழந்த அந்த வருஷங்களின் பலனை நான் உங்களுக்கு திரும்ப கொடுத்தேன், வெட்டுக்கிளி பச்சைக்கிளி இவங்களெல்லாம் அழித்து போட்ட அந்த வருஷங்களின் பலனை உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்தேன், என் ஜனமாகி உங்களை நான் அதிசயமா நடத்துவேன், நீங்க அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து சம்பூர்ணமா சாப்பிட்டு அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டு சொல்றேன். பிரியமானவர்களே, அந்த சிம்சோன் பேரெடுத்த அந்த சிறிய ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனடியா பதில் கொடுத்து தம்முடைய நாமத்தை பயன்படுத்தினது போல உங்க வாழ்க்கையில நம்ம ஏறெடுக்கிற சிறிய ஜெபங்களுக்கு கூட பதில் கொடுப்பார் என்று நம்ம உற்சாகமா காணப்படும். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆதியாகமம் 24 அதிகாரத்துல எலியேசர் ஆபிரகாமுடைய குமாரனுக்கு பெண் பார்க்க போகும்போது கூட ஒரு சின்ன ஜெபம் தான் மனசுக்குள்ள பண்ணார். தனக்குள்ளே சொல்லி கொண்டான்னு தான் சொல்லுங்க. தனக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். மெசொப்பொத்தாமியா நாட்டுல இருந்துட்டு அந்த ஊர்ல உள்ள அந்த துறவண்டல் இருந்துட்டு யாரு தண்ணி கொள்ள வர்றவங்கிட்ட நான் கேட்பேன், எனக்கு தண்ணி தான் கேட்பேன், எனக்கும் தண்ணி தருவேன், ஒட்டகங்களுக்கு நான் வார்த்தை கொடுப்பேன்னு சொல்லுகிற பெண் பிள்ளை எவ்வளோ, அவளே என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு நியமித்தவளா இருக்கட்டும் சொல்லி தனக்குள்ளே ஒரு சின்ன ஜெபம் தான் பண்றார். வேதம் சொல்றது, சொல்லி முடிக்கும் முன்னே ஒரு பெண் பிள்ளை வர்ற, அங்கே காரியங்கள் எல்லாம் சக்சஸா நடக்கிறதுன்னு பார்க்கணும். ஒருவேளை நம்ம கூட உங்க குடும்பங்கள்ல பிள்ளைக்கோ மகனுக்கோ மகளுக்கோ திருமண காரியத்துக்காக நீங்க அதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டு அது ரொம்ப நாளா நடக்காம அது ஒரு தடையா இருக்கிறது போல நீங்க வருத்தப்பட்டா இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஆண்டவர் எலியேசருக்கு உதவி செய்த தேவன் உங்களுக்கும் உதவி செய்து அற்புதமா அந்த காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவனுக்கு எலியேசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் என்னுடைய எஜமான விட்டு நம்முடைய கிருபை விளக்கல, மனசுல நினைச்சத உடனே வாய்க்க பண்ணாரு, சரியா என நேர்வழியா நடத்தி கொண்டு சரியான இடத்துக்கு கைது பண்ணாரு என்று ஆண்டவர் ஒரு வேலைக்காரனுக்கே அப்படி செய்வாராங்க. நம்முடைய
தம்முடைய தாசர்களுக்கு, தம்மை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு, இரவும் பகலும் அவரையே சார்ந்திருக்கிறவர்களுக்கு, ஆராதிக்கிறவர்களுக்கு நிச்சயமா உங்க காரியங்களில எது தடையா இருந்தாலும் ஆண்டவர் அந்த தடையை நீக்கி உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் நிச்சயமா போதுமானவராகவே இருப்பார். அதுல சந்தேகமே இல்லை. அடுத்து பாருங்க, ஒரு சிம்பிள் பிரேயர் செய்த சின்ன ஜெபம் எடுத்த தாவிராஜா. தாவிராஜாவை குறித்து வேறு சொல்லுது, அவர் அப்சலோம் கட்டுப்பாடு பண்ணப்போ ஓடி போனார். ஓடி போகும்போது அந்த அகித்தோப்பேல் அந்த அப்சலமோட கூட சேர்ந்து கொண்டான் அப்படின்னு தெரிய வருது. உடனே அவனுக்கு தாவீதுக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு. அகித்தோப்பேல் ஆலோசனை அந்த நாட்கள்ல தேவ ஆலோசனையா காணப்பட்டது. ஸோ அகித்தோப்பேல் இப்போ கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறாரு. அகித்தோப்பேல் அப்சலம் கூட சேர்ந்திருக்கனால ஒரு சின்ன ஜெபம் தான் பண்றாரு. ஆண்டவரே, அகித்தோப்பேல் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடும் அப்படின்றாரு. அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரை கடந்து போயிட்டே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இங்க யாருமே முழங்கால் படிட்டு ஜெபிக்கல, உபவாசத்துக்கு ஜெபிக்கல, காத்திருந்து ஜெபிக்கல. அவங்க வழியில அவங்க சூழ்நிலையில ஒரு சின்ன ஜெபம் எடுக்கிறாங்க. இப்ப தாவீது கூட வெறுங்காலா நடந்து போகிற ஒரு சூழ்நிலையில அவர் சோர்வா உயிருக்கு தப்பி போற வேலையில ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேல் ஆலோசனையை பைத்தியமாக்குவோம். பார்த்தா கர்த்தர் அப்படியே அதை செய்யறது நம்ம பார்க்கணும். பாருங்க, அந்த சின்ன ஜெபத்துக்கு ஒரு அற்புதமான பதிலை கொடுத்து, அகித்தோப்பேல் ஆலோசனை யாருமே அசட்டை பண்ண கிடையாது. ஆனா அங்கே ஊசாய் அதுக்கு வேற ஒரு ஆலோசனை கொடுத்து, இந்த விஷயம் அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை நல்லதல்லன்னு சொன்னான். இது அவனுக்கு ஒரு வெக்கமா இருந்து அவன் போய் தன்னை மாய்த்து கொண்டான். ஆனா தாவீதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். அன்பான ஜெயத்து பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் உங்க ஊழியத்துக்கு விரோதமாகவோ, உங்க குடும்பத்துக்கு விரோதமாகவோ, உங்க வேலை ஸ்தலத்திலே உங்களை கவிழ்த்து போட, உங்களை உங்க மேல குற்றம் சாட்ட, உங்களை வெளியேற்ற என்னென்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது ஒன்றும் வாய்க்காமல் போகும். நம்முடைய ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணக்கூடிய கர்த்தர் நம்முடைய கர்த்தர். நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிற ஆண்டவர். அந்த சத்துருக்களுடைய இஷ்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நமக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமானாலும் அது வாய்க்காமல் போகும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து அகித்தோப்பேல் ஆலோசனை பைத்தியமாக்கினது போல, அபத்தமாக்கினது போல உங்களுக்கு விரோதமான எல்லா தீய சக்திகளின் கிரியைகளையும், சாத்தானுடைய வலைகளையும், கண்ணிகளையும், சுருக்குகளையும் ஆண்டவர் சுத்தரிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். நான்காவது பாருங்க, ஒரு கிதியோன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 30 40 வரை இருக்குது. கிதியோனை ஆண்டவர் அந்த மீதியான கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்புக்காக தெரிந்து கொள்கிறார். ஆண்டவரே, என்னோட கையினால நீ ரட்சிப்பு இருந்ததுக்கு ஒரு சின்ன அடையாளத்தை கொடுவோம் அப்படின்னு அவர் ஜெபிக்கிறார். சின்ன ஜபம் தான். நான் ஒரு தோலை நான் வெளியில போடுவேன், அது சுற்றிலும் காய்ந்திருக்கணும், அந்த தோல்ல மாத்திரம் பனி பெய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை உடனே கேட்டு அன்றைக்கு ராத்திரியில அந்த தோல் மாத்திரம் நனைந்திருக்கிறது, சுற்றிலும் காய்ந்திருக்கிறது. அந்த தோலை அவர் பிடித்து ஒரு சின்ன நிறைய பனி துளிகளை இறக்கினார் நம்ம பார்க்கிறோம். உடனே அவர் திரும்ப கேட்கிறாரு, ஆண்டவர், இன்னொரு விஷயம் நாம உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க கோவப்பட வேண்டாம். இன்றைக்கு ராத்திரியில தோல் காஞ்சிருக்கணும், சுற்றிலும் பனி பெஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதையும் கேட்கிறார். அந்த ஜெபத்தையும் கேட்டு அவனுடைய அழைப்பை உறுதிப்படுத்துறார். அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறார். நம்முடைய ஆண்டவர் அவன் என்ன காரியத்துக்காக ஜெபித்தாலும் என் ஜெபத்தை தள்ளாமல் தன்னுடைய கிருபை நோட்டு விளக்காமல் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொன்ன தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை நாமும் பார்க்கலாம். நீங்க யார் எடுக்கிற சிறிய ஜெபமா இருந்தாலும் சரி, பெரிய ஜெபமா இருந்தாலும் சரி, நம்முடைய நிச்சயமா கர்த்தர் கேட்பார். யாபேஸ் அப்படிதான் ஜெபிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை எல்லோரும் விரதாக்கி என் கரம் கூட இருந்து தீங்கு என்னை திட்டப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறார். வேதம் சொல்லுது, அவன் வேண்டி கொண்டபடியே அவர் செய்வார். வேண்டியதை அவனுக்கு கொடுத்தார். இந்த கால வேளையில
நீங்க உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல நீங்க எதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்களோ, பரிசுத்தவான்களுடைய ஒரு சிறிய ஜெபத்துக்கு உடனடியா பதில் கொடுத்த தேவன் தாமே உங்களுடைய மன விருப்பத்துக்கு, உங்களுடைய ஏக்கங்களுக்கு, உங்களுடைய எல்லா ஆதங்கங்களையும் அறிந்த தேவன், உங்களுடைய குடும்ப சூழல் மற்றவங்களுக்கு தெரியாத உங்களுக்கு மாத்திரமே உள்ள அந்த எந்த ரகசியமான காரியமா இருந்தாலும் நீங்க எதற்காக ஜெபித்தாலும் தேவன் உங்களுடைய ஜெபத்தை நிச்சயமா கேட்பார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரசங்கத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.